குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.1ல் செகண்ட் சம்மில் செகண்ட் சப் டிவிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். காஸ் தீட்டா 2-3 மெத்தட்ஸ் இருக்குது, இருக்கிறதுலே இதுதான் ஈஸியான மெத்தட். ப்ளஸ் சைன் தீட்டா. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 1 + சைன் தீட்டா இருக்குது. அதோட கான்ஜுகேட் என்ன? 1 மைனஸ் சைன் தீட்டாவை வச்சு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போது நிறைய பேர் கேட்குற டவுட்டே இதுதான். இப்போ இதை பார்த்தோன்னே இப்படி கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும், அல்லது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், அல்லது தனித்தனி டேர்ம்ஸாக எழுதணும். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுதான் இந்த 10th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், அதாவது ஐடென்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். ஸோ இதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு சம்மையும் மினிமம் 4 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னு ஒரு 10 சம் அல்லது ஒரு 15 சம் இருக்கும். அந்த 15 சம்மை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். இந்த 15 சம்மில் எப்படியும் பாதிக்கு பாதி 2 மார்க் தான் இருக்கும். 15ல் ஒரு 7 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், ஒரு 8 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்கும். இந்த 15 சம்மை மட்டும் ஒவ்வொரு சம்மையும் 4 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சம்மை பார்த்தோன்னே என்ன பண்ணணுங்கிற ஐடியா கிடைக்கும். இப்படி தான் இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸை படிக்க முடியும். ஓகே, இதுதான் க்ளூ. ஓகே, இப்போ பாப்பா, இப்போ டினாமினேட்டரில் எப்படி இருக்குது? a + b a - b. ஸோ நான் மறுபடியும் எழுதுகிறேன், இதை கொஞ்சம் மேலே எழுதுகிறேன். காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + சைன் தீட்டா இன்ட்டு 1 - sin theta, நியூமரேட்டர்லையும் 1 - sin theta. இப்போது டினாமினேட்டரில் இருக்கிறத என்ன செய்யலாம்? a + b a - bன்னு இருக்குது. அப்போ a² - b² எழுதலாம். அப்போது 1² - sin² theta, ரைட்? நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை ஒன்றுமே செய்ய முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். காஸ் தீட்டா இன்ட்டு 1 - sin theta. இப்போ இந்த 1² வேல்யூ என்னது? 1. அப்போது 1 - sin² தீட்டான்னு அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாமா? அப்போ அந்த 1 - sin² தீட்டா ஃபார்முலா படி அது என்னவா மாறும் அப்படின்னா cos² தீட்டா. கீழே cos² தீட்டா வந்துடும், மேலே அப்படியே தான் இருக்கும். காஸ் தீட்டா இன்ட்டு 1 - sin theta. இப்போ இங்கே cos² தீட்டா இருக்குது, அப்போ 2 cos தீட்டா இருக்குது. ஒரு cos தீட்டாவும் இங்கே இருக்கிற ஒரு cos தீட்டாவும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ மேலே என்ன இருக்குது? 1 - sin theta இருக்குது, கீழே ஒரு cos தீட்டா இருக்குது. ஓகே, எழுதிக்கோங்க. மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். நீங்கள் நோட்டில் இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதினா தான் இதுக்கு அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எழுதாத வரைக்கும் உங்களால் ஃபுல் மார்க் எக்ஸாமினேஷனில் வீடியோ மட்டும் பார்க்குறதுனால எடுக்க முடியாது. நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். What is the last step? 1 - sin theta divided by cos theta. இப்போ cos theta நியூமரேட்டரில் இருக்கிற 2 பேருக்கும் சொந்தம். அப்போது 1 - cos theta மைனஸ் sin theta by cos thetaன்னு என்ன செய்யலாம்? எழுதலாம். 1 - cos theta எப்படி எழுதலாம்? secant thetaன்னு எழுதலாம். sin by cos என்னன்னு எழுதலாம்? tan thetaன்னு எழுதலாம். நாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் வந்தாச்சு. That's all. Thank you.